இந்தியாவில் கோடிக்கணக்கான ரசிகர்கள் ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு பெரிய விளையாட்டு போட்டி அப்படின்னா அது ஐபிஎல் தான். அந்த அளவுக்கு இந்த T20 கிரிக்கெட் லீக்குக்கு ஒரு தனி மாசு இருக்கு. இப்போ நடப்பு சாம்பியனா ஆர்சிபி தான் இருக்கு. கடந்த வருடம் தான் இந்த அணி முதல் தடவையா ஐபிஎல் கோப்பையை வென்று பெரிய சாதனை படைச்சது. இப்போ இந்த ஆர்சிபி அணியின் உரிமையாளர் பிரிட்டனை சேர்ந்த டிடாஜியோ நிறுவனத்தின் இந்திய பிரிவு யுனைடெட் ஸ்பிரிட்ஸ். இந்த நிறுவனம் கடந்த நவம்பரிலேயே ஆர்சிபி அணியை விற்க போறோம்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சது. இந்தியாவிலேயே அதிக பிராண்ட் வேல்யூ கொண்ட ஐபிஎல் அணிகளில் ஒன்றான ஆர்சிபியை வாங்க பல பெரிய பெரிய தலைகள் போட்டி போட்டாங்க. இந்த ஏலத்தில் கலந்துக்க மார்ச் 16ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். இதுல சீரம் இன்ஸ்டிடியூட் சிஇஓ அடர் பூனவல்லா, மணிப்பால் குழும தலைவர் ரஞ்சன் பாய், ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த ஒரு பெரிய ஈக்விரிட்டி நிறுவனம் உட்பட சுமார் 10 பேர் கலந்து கொண்டாங்க. அதுவும் மார்ச் 28 ஐபிஎல் தொடங்க போகுது அப்படிங்கறதால குள்ளேயே புதிய ஓனர் ஃபைனலைஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா டெட்லைன் முடிந்த பிறகு பெரிய ட்விஸ்ட். அடர் பூனவல்லா இந்த போட்டியிலிருந்து விலகிட்டாராம். இப்போ 2 பேருக்கு தான் போட்டி நடக்குது. ஒரு பக்கம் மணிப்பால் மருத்துவ குழும தலைவர் ரஞ்சன் பாய், இவர் அமெரிக்க பிரைவேட் ஈக்விரிட்டி நிறுவனமும் சிங்கப்பூர் முதலீட்டு நிறுவனமும் சேர்ந்து பீட் போட்டிருக்காரு. மற்றொரு பக்கம் ஸ்வீடன் ஈக்விரிட்டி நிறுவனம் அதோடு சேர்ந்து லிப்ரோ நிறுவனர் அசிம் பிரேம்ஜியின் பிரேம்ஜி இன்வெஸ்ட் நிறுவனமும் கூட்டாக ஆஃபர் கொடுத்திருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, ஆர்சிபி பிராண்ட் கீழ் இருக்கும் மகளிர் ஐபிஎல் அணியும் இதே டீல்ல சேர்த்து விற்கப்பட இருக்கு. இப்போ கரண்ட் ஓனரான யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் இந்த அணிக்கு சுமார் $2 பில்லியன், அதாவது 18,520 கோடி வரை பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. மொத்தத்துல பார்த்தா ஐபிஎல் பிராண்ட் வேல்யூ சுமார் $3.9 மில்லியன். அதுல ஆர்சிபி தான் டாப், சுமார் $269 மில்லியன் வேல்யூ. அடுத்து மும்பை இந்தியன்ஸ், அதுக்கு பிறகு சென்னை சூப்பர் கிங். இப்போ யாரு இறுதியா ஆர்சிபியை வாங்க போறாங்கன்னு தான் ரசிகர்கள் எல்லாம் ஆர்வமா காத்திருக்காங்க.